இந்த நிறைந்த சபைக்கு என்னுடைய உத்தாட முதற்கண் வணக்கம். அப்படியெல்லாம் இருந்தாலுமே இந்த ஊரான ஊருக்குள்ள ஒரு பொட்டப்புள்ள நானே தன்னந்தனிமையா இருக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லையா? ஒரு குந்தான குந்து கூட காணாமே. ஐயோ ஆள் துளி உணர்வுக்கு என்னால அப்படி வாசனை பேசுற? நான் யார்கிட்ட போறது?
கோயிலுக்கு பூசா கிட்ட போறதா? ஏண்டா சரி கூலையா? என்னடா? ஐயோ என்னடின்னு கேக்குறான். டேய் என்னடா அப்படியே ஏதாவது பேச்சுன்னு வச்சுக்கோ, மண்டையை உடைச்சு விடுவேன். அண்ணா அண்ணா ஏதோ பாட்டுல விடுவியா? என்னை பார்த்தா தோணுதா இல்லையா உனக்கு? யாரு ரசிக்க தெரியாதா? ரசிக்க தெரியாதா? ஐயோ ஐயோ நசிக்கிதான் அப்பாவும் பையனும் புழுதி காட்டுல கூத்தாடுறீங்களா? சண்டாளா குடு குடு. கோமாளி அண்ணா, அண்ணா கோமாளி அண்ணா பாட்டு தான் பாடு. எத்தனை என்னென்ன பாட்டு பாடுவீங்க? யார் யார் குரல்ல? அப்படி அப்படியாப்பட்ட பாட்டுலாம் பாடுவீங்க? அப்படியா? ஒரு பாட்டு ஒரு பாட்டு பாடு. சொல்லி அண்ணா ஐயோ உங்க அம்மா எப்படி வந்திருக்கா? அம்மாவா? அம்மா ஐயோ அம்மாவா? அப்பா தானே? அம்மானா பேரு தெரியாது என்னமோ? அம்மா பெத்தாதான் தெய்வமா, பேரு வச்சாலும் தெய்வமா? இல்ல நான் வந்து ஒரு மறக்க பயந்தான் அவன் யாருக்கு பிறந்தானே தெரியல. அப்படி ரவுண்டு கட்டிட்டு அடிக்கிறான். அருமையான பாட்டுலாம் பாடுமாயா? அப்படியா? ஆமா. ஒரு பொம்பளை பண்டா எப்படி அப்பா சொல்லிட்டாங்க கேட்போம். நல்லா வைக்காத குட்டியார் வச்சிருவா. ஒரு பொம்பளை கண்டா அருமையான பாட்டுலாம் பாடணும். பாடலாமா? பாடலாமா இல்லையா? அப்படியே விதவிதமா ஜோபதி கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி முன்னாடி எப்போதுமே காதல் ஒரு கண்ணாடி எப்போதுமே காதல் ஒரு கண்ணாடி அக்கா பொண்ணு அஞ்சல நான் பச்சை மாறி நெஞ்சில நான் எங்கேயும் போய் தங்கல நான் எங்கேயும் போய் தங்கல டாவு டாவு டாவடா டாவு லாட்டி டையிரா டாவு டாவு டாவடா ஐயோ டாவு டாவு டாவடா ஐயா தேவையா உனக்கு? எனக்கு லீவ் லெட்டர் இருந்த கூட ஐயா. எதுக்காயா? நான் தூக்கு போட்டு சாவேன். பையன் கேட்க நாரும் நான் தூக்கு போட்டுறேன். டேய் குட்டி டேய் தம்மா டேய் பாடிக்கறவா உட்காரு உட்காரு. அப்படியே பாட்டுலாம் மாறணும். அப்படியா? வேற பாட்டு வச்சுக்கிறீங்களா? வேற பாட்டு வச்சிருக்கிறியா கூலையா? என்ன அப்படி தெய்யான் தெகின் மாதிரி சரி. அதெல்லாமா கண்ணுல வைப்பாங்க. பழைய பழைய பாட்டு வேற பழசுலதான் ஒண்ணு விடு. அவளுக்கு என்ன கழுத்து பிடிச்சிட்டேன். இங்க நின்று பாடு. அங்க
பாக்குறா சரி சரி அண்ணா கோமாளி அண்ணா அவ்வளவுதானா அவ்வளவுதான் அவ்வளவுதான் உமாரத்தி அவ்வளவுதான் அவ்வளவுதாயா அண்ணா அண்ணா கேப்பா பேதலுக்கு அவன் 3 படத்தை வச்சிருந்தா அதையும் செலவு பண்ணிட்டான். அதுக்குள்ள பள்ளிக்கூடம் போயிட்டாயா இல்லைன்னா கத்து கொடுத்துருப்பாங்க அப்ப. அப்படியா நபர் அடே கூட புண்டதாயா உட்கார ஒரு இடத்துல அண்ணா யார் வர்றது ஒக்க நில்லு பேசுறதுக்கு டக்கு டக்குன்னு பேசணும். இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா அதெல்லாம் போனால் போகட்டும். இன்னும் சீராக தெய்வமான திருச்சபை சபைக்கு எமது கலைக்குழு சார்பாக முத்தோட முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா இது அது மட்டுமல்லாம இந்த நாட்டின் பெயரானது என்ன சொல்லு. வெடிக்காரம்பாளையத்துல ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஏன்னா என்ன உள்ளவா தாரேன் அப்புறம் வேற என்ன ஊரு கொசப்பட்டியா காலையில சம்பளத்துக்காக போயிடலாமா அரவக்காடு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த மயிலாட கோடி பிரம்மணராய் யாழ்ப்பாண உலகத்துக்கெல்லாம் தாயா விளங்கக்கூடிய காவல் தெய்வமாகப்பட்ட காளியம்மனுக்கு பூச்சாட்டி பொங்கலானது வைத்து தேர் திருவிழா என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு தெருக்கூத்து ஒரு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படி செய்த நாடகத்தின் பெயரானது என்ன? என்ன நாடகம்? சிவபுராணம். ஒரு சிவபுராணம் கந்த போறா முருக போறா கந்த போறான் தங்க போறான் சிவபுராணம். புராணம் ஒரு பாகம் வழங்கப்பட்டு ஆமாயா சக்தி பெருதா கங்கை பெருதா பாத்துக்கோங்கப்பா அதெல்லாம் பாத்துக்காங்க நல்லா தான் இது ஆண்டா எவன் பாட்டுக்குள்ளி அவன் போட்டான்னு போடக்காளி மாவரையா தொப்புல மூடு அண்ணா தங்கச்சி சிவபுராணம் ஒரு பகுதியிலே நான் உன் தங்கச்சி குட்டியாலா யாருக்கு தெரியும் தெரியும். சிவபுராணத்துல ஒரு பகுதியாகப்பட்டு என்ன நாடகம்? அரிமை நாடகம். என்ன பொம்பளைக்கு என்ன நாடகம்? சக்தி பெரிதா கங்கை பெரிதா. அப்படியா? இந்த நாடகத்தில் யாரு சக்தி என்பவள் யார்? யாரு? கங்கை என்பவள் யாரு? இதுக்கு இவங்க 2 பேருக்கு எதனால சண்டை வருது? சண்டை வருது. அது மட்டும் இல்லாம காளியம்மன் பிறப்பு எதனால் காளியம்மன் பிறக்கிறாள்? எதற்காக பிறக்கிறாள்? என்ன காரணம்? இல்லை என்றால் பண்டகாசுரன் பராசக்தி சண்டை இந்த உலகத்துக்கெல்லாம் தாயா விளங்கக்கூடிய பராசக்திக்கோ பண்டகாசுரன் என்பவனுக்கோ எதனால் சண்டை வருகிறது? எப்படி சண்டை வருகிறது என்பதாலும் இந்த நாடகத்தில் தான் வரும். அப்படியா இருந்தாலுமே இந்நாடகத்தில் நான் வந்தபடியா நான் யார்? என் பெயர் என்ன? ஊர் என்ன? அப்படிலாம் இருந்தாலுமே நான் வேடமிட்டு வெளியே வந்தேன். எனக்கு என்ன இல்லைன்னு சொல்லாமல் படிக்கு இன்னும் தாய் மகாலட்சுமி அக்காராகப்பட்ட ராஜேஸ்வரி அவர்கள் சொத்திலிருந்து எனக்காக 10 ரூபாய் வாரி வழங்குள்ளார். அவள் குடும்பமான இந்த காளியம்மனுடைய கடைக்கன் பார்வையானது பற்றி எந்த ஒரு நோயடி இல்லாம நிறைகடலாய் வாழ வேண்டும் ராமன் செய்யும்.
நீங்க வந்தீங்களே, நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? நாடுநகர் என்ன? சொன்னாதாமா தெரியும். அண்ணா தங்கச்சி அந்தரங்கத்து மாதர்கள் மெச்சிட அந்தரங்க மாதரம் வச்சு சுந்தர வடிவழகி அடடட. மச்ச வெளியழகி உச்சமில்லாத ரூபி ஆ. அன்பிலும் பாசத்திலும் செலவக்கூடிய என்னுடைய பெயர் கலைவாணி சரஸ்வதி. ஓ, கல்விக்கு அதிபதி கலைவாணி சரஸ்வதி. ஆயக்கலைகள் 64. ஆயக்குழாயே ஆயக்கலைகள் 64. 64. கலைக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி இதன் பெயர். அட, நீங்க இல்லைன்னா படிப்பே கிடையாது. உண்மைதான். ஐயா, அம்மா படி. சூப்பர். என் கையில போனை வச்சிருக்கிறேன். அப்ப எத்தனை இஞ்சி போன வீணை வீணை? ஆமா. அட, உலகத்துக்கே தாய். உலகத்துக்கெல்லாம் கல்வி ஓதக்கூடிய நீங்க இல்லைன்னா உலகத்துல யாருமே படிக்க முடியாது. உண்மைதான். நான் வந்து உன் நாக்குல உக்காந்தாதான் நீ முதல்ல பேசுவேன். பியங்க பேலுவ. ஏய், இல்லப்பா, என்னுடைய கிருபகடாச்சாத்தால் தான் நீ வந்து பேசுகிறாய். அதாம்மா, நீ இல்லைன்னா யாருமே பேச முடியாது. பேச முடியாது, உலகத்துல படிக்க முடியாது, பாட முடியாது, அறிவு என்பதே கிடையாது. இத்தனை கல்விக்கிற அதிபதி கலைவாரி சாத்திபதி சொல்றீங்க. நீங்க சரடா நம்ம இது இளம்புலி பஸ் ஸ்டாண்ட்ல வண்டி தள்ளிக்கிட்டு தெரிஞ்ச அது ஒண்ணு ஆக மாட்டேங்குதுடா பாவம். கரெக்டா சொல்லி கடவுளுக்கும் ஒரு சோதனை. ஆமா, பெட்ரோல் இல்லையா? நேற்று அவன சம்பத்தி என்ன பண்ணீங்க? கட்டிட்டு இன்னைக்கு டிவி கட்டுறதுக்கு வந்தீங்களா? வரணும். சரி அண்ணா தங்கச்சி, அப்படி அதெல்லாம் அதெல்லாம் தெய்வ ரகசியம். வெளியே சொல்லக்கூடாது. ஐயோ, லோனு ஐயோ சுக்கரு. ஆமா, அப்படி இருந்தாலுமே நான் எப்படி பிறந்தவன்? நீ எப்படி பிறந்த? நீ எப்படி பிறந்த? எங்க அப்பன் சந்து விட்டான், எங்க அப்பன் விந்து விட்டான், எங்க அம்மா சந்து விட்டா, நான் வந்து விட்டேன். வந்து விட்டாயா? வந்தது அப்படி நான் 1992 நான் பிறந்தேங்க. 1992 நான் பிறந்தேன். 1991 எங்க அம்மா பிறந்தா. 1990 எங்க அப்பன் பிறந்தான். டேய், அப்ப நீ உங்க அம்மாவுக்கு உங்க அண்ணனா இருப்ப. ஆமா, எங்க அப்பன் பேரு ஜனவரி, எங்க அம்மா பேரு பிப்ரவரி, எங்க தாத்தன் பேரு டெம்பரவரி, எங்க அண்ணன் தம்பிக்கு 3 பேரு. சின்ன அண்ணன் பேரு கிண்ணி, நடுவான பேரு விண்ணி, என் பேரு அண்ணா. ஏப்பா, ஏன் தங்கச்சி ரேடியோ எப்பமா சரி நீ இந்த கப்ப மூடிட்டு வேஷம் போடு. இருங்கப்பா, பால் இல்ல இவருக்கு கொஞ்சம் கொன்னவாய் அப்பப்பா அப்படிதான் வரும். காத்தீங்க அண்ணா, கொன்னவாய் கோமாளி சொல்லுமா. அப்படியா இருந்தாலுமே நீ மாநில பிண்டர்கள். ஆமா, நாங்களாம் தெய்வ பிண்டம். நீ தெய்வ பிண்டம், நானு மாநில பிண்டம். அதுதான் கிடையாது. நான் சேமியா பண்டம், அப்பாலகார வடை பண்டம், குரலகாரன் கேசரி பண்டம், எங்க மாமன் நாடு என்ன பண்டம்னே தெரியல. என் பையன் இன்னைக்கு நூடுல்ஸ் பண்டம். அண்ணா, அப்படி அல்ல. அண்ணா, தங்கச்சி எங்க செட்டு வெளியே சொல்லக்கூடாது. அண்ணா அண்ணா என்ன பண்ற? டேய் குண்டவாயா, கொடுக்குற ஆரம்பர் முன்பர் தேவையா பண்ணி தலைவர் பண்ணி பைத்துக்கார கூதியை கேட்டு போகணுமா? கேட்கல, நாளைக்கு நைட்டு கேட்கலான்னு வச்சிருக்கேன். அப்ப எல்லாருமே நான் எப்படி பிறந்தவன், நான் எதுல பிறந்த காட்டுறோம்.
ஒரு விஜி மத்தாலக்காரர் கரெக்ட் மத்தாலக்காரர். ஆமாம்மா காமெடி தமாஷு. சரி அண்ணா, உங்களை ஈன்றெடுத்த தாய் தந்தை யாரு? உன்னை போல ஒரு ஆணவனுக்கும் ஒரு பெண்ணவனுக்கும் பேதவன் அல்ல. டேய் என்னடா அப்படி படுத்து பொம்பளை விட்டு ஒரே அப்படியே அந்த இடத்தையே நிறைய கொடுங்க. கொஞ்ச நேரத்துல அப்படி பாவாடி தூக்கணும் ஆவி பிடிச்சி எடுத்து போயிருவீங்க. ஒரு ஆள் இருக்க மாட்டேங்கம்மா. என்ன நினைச்சிட்டு என்னடா அப்படி வளவளத்த பொலவளத்த சேலைய தை மாதம் போட்டா உள்ளுபாடி இன்னும் போட்டு விடுக்கிறான். அதெல்லாம் எப்ப நீ பாக்குற? உங்க செட்டு கூட்டுக்கெல்லாம் வந்து அதெல்லாமா பாப்பீங்க. கனவுல போறீங்களா அதனால பாக்குறோம். பேச்சாம இருக்குல்ல பயங்களை எதுக்கு அப்படி பேசுவீங்க? சத்தப்படாதீங்க. சத்தப்படாதீங்க. எப்படி அழகான வந்துருக்கான் அண்ணா சொல்லடி முண்டை. வாயில மண்ணலி போட்டுருவேன். ஐயோ மாதிரி பையன் வந்து ஏதோ உன் கூட சேர்ந்தவர் போல தெரிகிறது. இவனுக்கு சூத்துல சுமி. சொல்லுமா அண்ணா, அன்று ஒரு நாளையிலே தேவாதி தேவர்கள் ஒரு புறக்கூடியோ தேவாதி சோழர்கள் ஒரு புறக்கூடியோ சரி அப்படி அல்ல. அன்று ஒரு நாளையிலே சிவனுடைய கிருபையாலே நான் பிறந்தேன். நீங்க ஆமா சரிமா. அப்படி நடந்தாலுமே ஏன் எதுக்காக பிறந்தீங்க? என்ன காரணம்? இந்த உலகத்துல கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய மூன்று தேவிமார்கள் இருக்கிறாங்க. கடவுள் போல எப்படி மூன்று தேவர்கள் இருக்கிறார்களோ அதை போல மூன்று கடவுள்கள் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. சரி, அதுல நான் ஒருவளாகி எனக்கு என்ன வேலை? கல்வி ஓதக்கூடிய கல்விக்கு அதிபதி கலைவாணி சாத்தவன் சொல்லிவிட்டா போதுமா? ஒரு பெண்ணுன்னா ஆண் தேவை, ஆண் இல்லைன்னா பெண் இல்லை. அப்படியாப்பட்ட நீங்க கடவுள். உங்களுக்கு காலகாலத்துல பொச்செல்லாம் எரியுது. நீ வெக்கப்பட்டீங்கன்னா ஏன்டா குண்டவாயா மனுஷன் என்னான்னு ஒப்புக்க மாட்டேங்குது. ஒரு வாரமா தெரியல. எங்கேயும் நாம எங்கேயும் மத்தாலக்கார பிறங்க இன்னைக்கு போடுங்க மாட்டேங்குது. உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? கல்யாணம். ஆனா அந்த அருவா எடுத்துக்கிட்டு ஒரு கொடுவல் எடுத்துக்கிட்டு வாங்கணும். அந்த கற்காய் மட்டும் ஒண்ணு வெட்டிட்டு வாங்கணும். உள்ள நான் போறானா புதுக்கிச்சு புடி புடி எனக்கு வெக்கப்படக்கூடாது. தேவடியாங்கிற குண்டவாயா நானும் நன்றேன் அவனும் நன்றான். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமா சொல்றேன். ஓகே. அண்ணா உங்களை கல்யாணம் சொல்றீங்களே? ஆமா. யாரு? எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அந்த சத்தியலோகத்தை பொற்பிடமாக ஆண்டக்கூடிய சதுர்முக பிரம்மதேவனை மலையிட்டார் கண்ணம்மா. அவர் எப்படி உங்களுக்கு சொந்தமானாரு? எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அவரும் தேவர் தான், நானும் தேவர் தேவப்பிண்டம் தான், 2 பேருமே. ஆமா. சரி சரி. காதல் கல்யாணம். காதல் கல்யாணம். நீ லவ் பண்ணிட்ட? ஆமா, லவ் பண்ணிட்டேன். ஒரு சவரம் பண்றீங்க. நாம செஞ்சு பண்ணிட்டா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி கல்யாணம் பண்ணி அப்படி இருந்தாலுமே அதெல்லாம் வேண்டாம். புருஷனை சந்திக்கணும். கல்யாணம் பண்ணிட்டியா? குழந்தைங்க எத்தனை பேரு? குழந்தைங்க நான் போயிட்டு வந்து சொல்றேன். சொல்லிவிட்டு போ. இல்ல, போயிட்டு வந்துதான் சொல்லுவேன். சொல்லிவிட்டு போய் துணி மாதிரி
ஏண்டா 10 பேர் மத்தியில தாலி கட்டி நான் படிக்க கட்டி அவளை கட்டிக்கிட்டு வந்தா நீ கட்டி பிடிக்கிறது கடை என் பொண்டாட்டி யாரு கூப்பிட்டா நான் உடனே வராளா இல்லையா? யாரு கிட்டி வரமா விஷயத்துல அவளை பாராட்டலாம். ஏய் சுவாமி மண்டபா எங்க தேவி ஏய் உனக்கு பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டியா ஏண்டி கட்டின கணவன் இங்க இருக்கிறான் ஏண்டி கோமாளி கட்டி பிடிக்கிறது அடி வேண்டாம் ஐயா கொண்டாடி தான் கட்டி பிடிக்கிறது வராளே ஆசையா தாய் பிடிக்கிறாங்க இல்ல நீ 2 பேரும் எல்லாமே பொண்டாட்டி தான். எனக்கு பொண்டாட்டியா நான் ரொம்ப கொடுத்து வச்சு அண்ணா ஐ லவ் யூ அண்ணா அண்ணா போய் பல்ல கட்டணும். என்னங்க உங்களுக்கு பொற்பாதங்களுக்கு மல்லிகை முள்ளிகை மட்டிய மணிக்கொழுது பால்தாரம் சொல்லக்கூடிய பல விதமான வாசனா மலைகளை கொண்டு வந்து உங்கள் அன்பு தேவி கணக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி உங்கள் பாதத்தை பணிந்தேன் சுவாமி. உண்மை நீ எப்படி இருக்க வேண்டிய தெரியுமா சுவாமி.
கவரேஜ் ஃபுல்லா எப்படி பாக்குறது எவ்வளவு இதுல போட்டிருக்கிற 1050 எவ்வளவு நேரம் ஓடுன்னு தெரியலையே